ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களில் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as the other social media, and in a special way for all the sponsors of this Holy Mass live telecast and those who wrote their Mass intentions yesterday, and all those Our Lady of Good Health, Velankani, are prayed over. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை அன்னை கன்னிமரியாவின் பெற்றோரான ஸ்வோக்கிங் அன்னம்மாளுடைய திருநாள் பெருநாளை கொண்டாடுகிறது. அவர்களை போன்று நாமும் நமது நம்பிக்கை வாழ்வில், விசுவாச வாழ்வில் அடையாளங்களாக இருக்க வேண்டிய வல்லமைக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம் திருமகனின் மனித பிறப்பை பெற்றெடுக்க தாயானவரின் பெற்றோர்களாக நீர் ஆசீர்வதித்த புனித சுவக்கின் அன்னம்மாளுக்காக நன்றி கூறுகின்றோம். அதனால் உம் மக்களுக்கு நீர் தரும் பலன்களையும் பெற்று அவர்களின் முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவருமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பலுகி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றி பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்றவர்கள் இறை வார்த்தையை கேட்பார்கள், அதன்படி வாழ்வார்கள். அவர்களில் சிலர் 100 மடங்கும் சிலர் 60 மடங்கும் சிலர் 30 மடங்கும் பலன் தருவார்கள். ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இன்று திருச்சபை அன்னை மரியாவின் பெற்றோர்களான புனித சுவக்கின், அன்னாள் இவர்களுடைய திருநாள் பெருநாளை கொண்டாடுகிறது. இவர்கள் நம்பிக்கையின் அடையாளமாக கடவுளால் நமக்கு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளின் பிள்ளைகளாகிய நம்முடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் த ரியல் ஐடென்டிட்டி ஆஃப் த சில்ட்ரன் ஆஃப் காட்? கடவுளின் பிள்ளைகளின் உண்மையான அடையாளம் என்ன? இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் தலைவர் தொண்டர்களை பார்த்து வீரவேசமாக பேசி கொண்டிருந்தார். தொண்டர்களை எண்ணி பாருங்கள்,
நன்றாக எண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப எண்ணி பாருங்கள், நன்றாக எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாராம், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா எண்ணி பார்த்தேங்க, திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தேங்க, 500 ரூபா சொன்னாங்க, 300 ரூபா தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. தலைவர் கொள்கையை பற்றியும் சவால்களை பற்றியும் அவர்களுடைய சாதனைகளை பற்றியும் சிந்திக்க சொல்லும் பொழுது நம்மால் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே நம்முடைய அடையாளம் பணம் பண்ணுவதல்ல. கடவுளின் பிள்ளைகளினுடைய அடையாளம் என்ன? டிவியில் மேட்சஸ் பார்க்குறீங்க, வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்ச், வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச், செஸ் ஒலிம்பிக் சாம்பியன்ஷிப் என்று சொல்லி நாம் பல விளையாட்டு போட்டிகளை பார்க்கிறோம். அதில் நடக்கிறது என்ன? ஒரு ட்ரெயினர், ஒரு பயிற்றுனர் சொல்லிக் கொடுக்கும் டெக்னிக்ஸை பயன்படுத்தி அந்த விளையாட்டு வீரர்கள் வென்று அல்லது தோற்று அந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒருவர் சொல்லும்படி நடப்பது நம்முடைய அடையாளம் அல்ல. வேறு எந்த அடையாளம்? ஐடி இண்டஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள ஐடியில் சேர்த்து கை நிறையா சம்பாதிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பாடுபட்டு உழைக்கிறோம். இரவு பகலாக உழைத்து சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அது நம்முடைய அடையாளம் மட்டுமல்ல. வேறு கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய அடையாளம் 10 கட்டளைகள். கட்டளைகளை கடைபிடித்தால் நாம் நல்ல கிறிஸ்தவர்கள். அது மட்டும் போதுமா? அது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது. வேறு என்ன அடையாளம்? நல்லவற்றை செய்து தீயவற்றை தவிர்ப்பது நம்முடைய அடையாளமாக இருக்கலாம். அது மட்டும் போதாது, அதையும் தாண்டியது என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, நமது உண்மையான அடையாளம், கடவுளின் பிள்ளைகளின் அடையாளம், நாம் கடவுளின் மீது கொண்டிருக்கும் அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. The faith is our identity. நம்முடைய அடையாளம் நம்முடைய விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? இன்று நாம் புனிதர்களாக கொண்டாடும் சுவைக்கின் அன்னம்மாளுடைய வாழ்க்கையிலே நடந்தது போன்ற வாழ்க்கையையே புரட்டி போடும் ஒரு விசுவாசம். The faith that transforms our lives. நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு விசுவாசத்தை அடையாளமாக கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, புனித சுவைக்கின் அன்னம்மாளை பற்றி விவிலியத்தில் நாம் வாசிப்பதில்லை. நன்றாக கவனித்து கொள்ளவும். விவிலியத்தில் அவர்களை பற்றி பேசுவதில்லை. மாறாக பாரம்பரியத்தில் எழுதப்பட்ட அப்பாக்ரிஃபல் புக்ஸ், அங்கீகரிக்கப்படாத நூட்கள் என்ற நூட்களிலே இந்த வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நூலின் பெயர்தான் யாக்கோப்பின் நற்செய்தி, த எவஞ்சலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ். அந்த யாக்கோப்பின் நற்செய்தியிலே அன்னை மரியாவின் பெற்றோர்களை பற்றி, வரலாற்றை பற்றி, அவர்களுடைய புதுமைகளை பற்றி, அவர்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லியிருப்பதை நாம் வாசித்து இன்று கற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். சோக்கினும் அண்ணாவும் ஒருவரை ஒருவர் மணந்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் ஒன்று மட்டும் அவர்களுக்கு இல்லை, குழந்தை இல்லை. அன்று முதல் இன்று வரை இந்த சமூகம் குழந்தை பெற்றுக்கொள்ளாதவர்களை ஒன்றாகத்தான் நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் அந்த வேதனைக்கு உட்பட்டார்கள். நாட்கள் கடந்தன, மாதங்கள் உருண்டன, ஆண்டுகள் பறந்தன, வயதாகிக்கொண்டே இருந்தது. ஆனால் இவர்களுக்கு ஒரு மகப்பேறு இல்லை என்ற குறை நீங்கவில்லை. அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் மிக மிக உறுதியாக இருந்தார்கள். நம்பிக்கையின் அடையாளமாக இருப்பதில் அவர்கள் மாறவில்லை, குறையவில்லை. அன்புக்குரியவர்களே, ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதார்கள். எருசலேம் ஆலயத்திலேயே குடியிருந்தார்கள். அந்த ஆலயத்திலிருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு கேட்டார்கள். தங்களுக்கு ஒரு குழந்தை பேறு வேண்டும் என்று அவர்கள் மன்றாடினார்கள். அவ்வாறு அவர்கள் மன்றாடியது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அவமானத்திற்கு நடுவே அவர்கள் கடவுளை நம்பினார்கள். அவலத்திற்கு நடுவே அவர்கள் கடவுளை நம்பினார்கள். விழிச்சொல்லுக்கு பழிச்சொல்லுக்கு நடுவே அவர்கள் கடவுளை நம்பினார்கள். மலடி என்று அழைக்கப்பட்ட அந்த பொல்லாத வார்த்தைக்கு நடுவே அவர்கள் கடவுளை நம்பினார்கள். இவர்கள் ராசி இல்லாதவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட பொழுது அவர்கள் கடவுளை நம்பினார்கள். அத்தனைக்கும் நடுவிலும், அத்தனை சிதைப்பிலும், அவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் அவர்கள் கடவுளை நம்பினார்கள். நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தார்கள்.
இறுதியாக கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, கடவுள் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். கடவுள் அவர்களை பார்த்தார். ஒரு நாள் வானதூதர் அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு உங்களுடைய இந்த மூதாதையர் வயதிலே கண்டிப்பாக ஒரு குழந்தை கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்று வாக்களித்தார். அப்படியே பிறந்தவள் தான் அன்னை மரியா. அவளுக்கு மரியா என்று பெயரிட்டு ஆசையோடு வளர்த்தார்கள். மாதங்களில் அவர் மார்கழியாக, மலர்களிலே அவள் மல்லிகையாக, அவள் மனம் வீசி தன்னையே ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார். 3 வயது மரியாவுக்கு நடக்கும் பொழுது சுவக்கினும் அண்ணாவும் அவளை எருசலேம் ஆலயத்திற்கு தூக்கி சென்று தாங்கள் வாக்களித்தபடி, தாங்கள் வேண்டிக் கொண்டபடி அந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அதிலிருந்து அன்னை மரியா எருசலேம் ஆலயத்திலேயே வளர்கிறாள் என்பதை பார்க்கிறோம். அவள் கடவுளின் பிரசன்னத்திலே எருசலேம் ஆலய வளாகத்திலே வளர்ந்ததால் அவள் கடைசி வரை கண்ணிமை களையாமல் இருந்தாள். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, கடைசி வரை கண்ணிமை களையாமல் இருந்ததால் அவள் கடவுளின் தாயாக தேர்ந்து கொள்ளப்பட்டாள். அன்புமிக்கவர்களே, அப்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னை மரியாதான் நமக்கு இன்று ஆரோக்கிய தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அன்னை மரியாவிடம் நாம் வாசித்து சிந்தித்து தெரிந்து புரிந்து கொள்ளும் அத்தனை குணநலங்களையும் இந்த பெற்றோர்கள் அவளுக்கு கொடுத்திருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். மரியாவிடம் நாம் காணும் அந்த அசைக்க முடியாத விசுவாசம், மரியாவிடம் நாம் காணும் அந்த அசைக்க முடியாத அருள் நிறைந்த வாழ்வு, மரியாவிடம் நாம் காணும் அந்த உறுதியான மனப்பான்மை, உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வாக்குத்தத்தத்தை அவள் அழுங்காமல் குலுங்காமல் ஏற்றுக்கொண்டு அமைதியோடு அதை அனுபவித்தாள் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையை அவள் பெற்றோரிடமிருந்து பெற்றிருந்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இந்த திருச்சிலுவை பாதையினுடைய 13வது ஸ்தலத்திலே நான் பார்ப்பது போல தன்னுடைய ஒரே மகனை, இறந்து போனவரின் உடலை தன்னுடைய உடலிலே தாங்கி வேதனையுற்று செந்நீரால் கண்ணீரை வடிக்கும் வியாகுல தாயாக அவள் தன்னையே அர்ப்பணித்தாள் என்று சொன்னால், தன்னையே கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தாள் என்று சொன்னால், அந்த அர்ப்பணிப்பும் ஒப்பு கொடுப்பும் இந்த சுவக்கின் அன்னாள் என்ற அந்த பெற்றோர்களிடமிருந்து அவள் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். எனவேதான் புனித 2ஆம் ஜான் பவுல் முன்னாள் திருத்தந்தை அவர்கள் தான் எழுதிய கோட்பாடு ஃபெமிலியாரிஸ் கொன்சார்சியோ, குடும்ப வாழ்வு என்ற அந்த கோட்பாட்டிலே சொல்லுவார், பெற்றோர்கள், கிறிஸ்துவ பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளின் முதல் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவ பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளின் முதல் விசுவாச ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். The parents are the first teachers of faith for their children என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்வை புனித சுவக்கினும் அன்னமாலும் வாழ்ந்து அன்னை மரியாவை நமக்கு காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். 1 மாதத்திற்கு முன்னால் இந்த பேராலயத்தில் நான் ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஞானஸ்தானம். அந்த பெற்றோருக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தையை அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த குழந்தைக்குத்தான் ஞானஸ்தானம். அவர்களின் உள்ளங்களிலே சந்தோஷம், அவர்கள் இல்லங்களிலே சந்தோஷம். அந்த ஞானஸ்தானம் ஒரு பெரிய சந்தோஷத்தின் கொண்டாட்டமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தின் கொண்டாட்டத்தை இந்த பேராலயத்திலே அன்னை ஆரோக்கிய தாயின் பிரசன்னத்திலே அவர்கள் கொண்டாடியதற்கு காரணம், அவர்கள் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாக்கியத்தை, குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள். அது கடவுளின் குழந்தை என்று ஒப்பு கொடுக்க வந்திருந்தார்கள். அன்புமிக்கவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழும். நாமும் புனித அன்னாள் சுவக்கினை போன்று ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, நம்பிக்கையின் அடையாளங்களாக, சாட்சிகளாக ஒருவர் மற்றவருக்காக வாழ கற்றுக்கொள்வோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
காணிக்கையாக எம்மை தருகின்றோ, உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனில் எம்மை அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, இந்த திருப்பலியானது நீ தந்திருக்கும் இந்த பழி பொருட்களால் அர்ச்சிக்கப்படுவதாக. புனித மரியாவினுடைய பெற்றோர்களான சுவக்கின் அன்னம்மாள் தங்களையே காணிக்கையாக அளித்தது போல மரியாவை காணிக்கையாக அளித்து எங்கள் மீட்பிற்கு வழிகோலினார்கள். அவர்களை போன்று எங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈற்றேற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெயர்
மிக்கவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றியோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். என் நேசரே, என் தெய்வமே, என்னாலும் என்னில் கலந்திடவா. இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இயேசுவே, என் உள்ளம் மாறுமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். வானகத்தின் விருந்தை தந்தி, வையகத்தின் உறவை தந்தி, மானிடரில் அன்பை பொழிந்தி நிறைவாகவே. வானகத்தின் விருந்தை தந்தீர், வையகத்தின் உறவை தந்தீர், மானிடரில் அன்பை பொழிந்தீர் நிறைவாகவே.
என் மனமும் என் செயலும் என் நாளுமே உன் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. என் மனமும் என் செயலும் என் நாளுமே உன் சித்தம் வழி நடக்க உன் அருளை தாருமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். இயேசுவே என் உள்ளம் வாருமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். என் நேசரே என் தெய்வமே என்னாலும் என்னில் கலந்திடவா. இயேசுவே என் உள்ளம் வாருமே, உம்மிடத்தில் நான் சரணடைந்தேன். அன்பின் இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒரே திருமகனின் மனிதரிடம் பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவு இரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, Velangani.